இன்றைய தினம் நாம் எஸ்தர் புஸ்தகத்தை குறித்து நாம் படிப்பதற்காக இருக்கிறோம். இந்த எஸ்தருடைய கதை அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்த கதை தான். அநேகருக்கு இந்த கதை நன்றாகவே தெரிந்த ஒரு கதை தான். இந்த எஸ்தர் புஸ்தகம் நமது வேதாகமத்தில் சரித்திர புஸ்தக வரிசையில் கடைசியாக, அதாவது 17வது புஸ்தகம் கடைசி புஸ்தகமாக சரித்திர வரிசையில் உள்ளது. ஆனால் எபிரேய வேதாகமத்திலே இது சரித்திர வரிசையில் எழுதப்பட்டவைகள் என்ற வரிசையில் 32வது புஸ்தகமாக வருகிறது. விசேஷமாக யூத வேதாகமத்திலும் சரி, நம்முடைய வேதாகமத்திலும் சரி, இந்த எஸ்தர் புஸ்தகத்தை வேதாகமத்தில் ஒரு பாகமாக ஏற்றுக்கொள்வதிலே மிகுந்த எதிர்ப்பு இருந்தது. 2 புஸ்தகங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது. ஒன்று எஸ்தர், இன்னொன்று உன்னத பாட்டு. இந்த ரெண்டையும் வேதாகமத்திலே ஒரு புஸ்தகமாக ஏற்றுக்கொள்ளலாமா, ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று மிகப்பெரிய எதிர்ப்புகள் இருந்தது. ஆனாலும் ஆவியானவருடைய ஒரு வழி நடத்தலின்படி நமக்கு இது உள்ளே வந்திருக்கிறது. காரணம், இந்த எஸ்தர் புஸ்தகத்திலே, அந்த உன்னத பாட்டு புஸ்தகத்திலும் கூட தேவன் கர்த்தர் என்ற சொல்லே கிடையாது. தேவன் என்ற சொல்லும் கிடையாது, கர்த்தர் என்ற சொல்லும் கிடையாது. இதை எப்படி வேதத்துக்குள்ள கொண்டாந்து வைக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருந்தது. இதில் கர்த்தர் சொல்லுகிறதாவது என்றோ அல்லது தேவன் செய்தது என்றோ அவரை குறித்து எந்தவித குறிப்புமே இங்கே கிடையாது. ஆனாலும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் தேவனுடைய கரம் இதுக்கு பின்னாடியிலிருந்து செயல்பட்டதை படிக்கிற நாம் அதை உறிந்து கொள்ள முடியும், உணர முடியும். விசேஷமாக இந்த புஸ்தகத்தை குறித்து நாம் படிக்கலாம். இதில் எஸ்தர் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எஸ்தர், இந்த எஸ்தனுடைய உண்மையான பெயர், எபிரேய பெயர் அத்சால் என்று தமிழ் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எஸ்தர் புஸ்தகம் 2வது அத்தியாயம் 7வது வசனத்தில். ஆனால் இவளுடைய உண்மையான எபிரேய பேர் ஹடாஷா. ஹடாஷா என்றால் அதுக்கு அர்த்தம், ஒரு எபிரேய தேசத்திலே ஒரு சின்னதாக ஒரு லில்லி புஷ்பம் வெள்ளை கலரிலே நல்ல நறுமணத்தோடு இருக்கும். அதற்குத்தான் அந்த பெயர். அவளுடைய உண்மையான எபிரேய பேர் ஹடாஷா. ஆனால் பாபிலோனிலே வளர்ந்த போது, பெர்ஷிய ராஜ்யத்தில் வளர்ந்த போது, பெர்ஷிய நாட்டின் கணக்கின்படி எஸ்தர் என்று இவளுக்கு மறுபெயர் வைத்தார்கள். அந்த பெயருக்கு அர்த்தம் நட்சத்திரம், ஸ்டார் என்று அர்த்தம். இந்த எஸ்தருடைய கதை நாம் படிக்கிற இந்த புஸ்தகத்தில் உள்ள இந்த கதை உண்மையிலே எஸ்ராவின் புஸ்தகத்திலே 6வது அத்தியாயத்திற்கும் 7வது அத்தியாயத்திற்கும் இடைப்பட்ட காலகட்டத்திலே நடந்த கதை. 6வது அத்தியாயம் வரைக்கும் தரியு ராஜா இருக்கிறார். ஆனால் 7வது அத்தியாயத்தில் அர்த்தசாஸ்திர ராஜா வந்து விடுகிறார். இவர்கள் இருவருக்கும் இடையிலே அரசாண்ட ராஜா தான் அகஸ்வேரு ராஜா. அவருடைய காலத்தில் தான் இது நடந்தது. இது சற்று விளக்கமாக நாம் பார்க்கலாம். கிமு 587 பாபிலோன் அரசனாகிய நேபுகாத்நேச்சர் எருசலேமை கைப்பற்றி அங்கிருந்த யூத ஜனங்கள் அனைவரையுமே பாபிலோனுக்கு நாடு கடத்தினார். சிறையிருப்புகள் போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இவங்களை அவர் கைதியாக கொண்டு போகவில்லை. இந்த தேசத்தொட்டு வெளியே கொண்டு போய் இங்கே உட்காந்துருக்கணும்னு விட்டார். ஆனால் அதுக்கப்புறம் மேதிய பெர்சியன் ஆகிய கோரோஸ் ராஜா பாபிலோனை ஜெயித்த போது, கிமு 538 அவர் ஜெயித்த போது யூத ஜனங்கள் எருசலேமுக்கு திரும்பி செல்வதற்கு அனுமதி கொடுத்து தேவாலயத்தை கட்டும்படியாக ஆணையமிட்டார். ஆனால் அனைத்து யூத ஜனங்களும், இந்த புஸ்தகத்தில் வருகிற யூத ஜனங்கள் என்கிற வார்த்தை இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்தையும் குறிக்கும், யூதர்களை மாத்திரம் அல்ல. அது நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ராஜாக்கள்ல வருகிற போது இஸ்ரவேலுங்கிற போது 10 கோத்திரத்தையும், யூதர்கள் என்கிற போது 2 கோத்திரத்தையும் குறிக்கும். ஆனா இந்த புஸ்தகத்துல யூதர்கள் என்று வருகிற போது 12 கோத்திரத்தையும் தான் குறிக்கும். இந்த 12 கோத்திரத்தையும் சேர்ந்த ஜனங்க அரசர் அனுமதி கொடுத்துட்டாரு, போலான்ட்டாரு. ஆனா எல்லாரும் வரல, நிறைய பேர் அங்கே தங்கிட்டாங்க. காரணம் வியாபாரம், தொழில், அரசாங்கத்தில் நல்ல வேலை என்று ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்து அதிலே நிலைத்து விட்டார்கள். அதை விட்டு விட்டு வருவதற்கு மனசில்லை. இந்த காலகட்டத்தில் தான் அந்த கோரோஸ் ராஜாவுக்கு பின்
கிமு 521 486 வரைக்கும் அரசாண்டவர் தரியு ராஜா அரசாண்டார். இவருடைய காலத்துல தான் 515 எருசலேம் தேவாலயம் மீண்டும் கட்டப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்பட்டது செருபாபேல் மூலமாக. அப்போது யோசுவா பிரதான ஆசாரியராக இருந்தார். கட்டப்பட்டது. இவருடைய மகன் தான் அகஸ்வேரு. இவர் 486 464 வரைக்கும் பெர்ஷியாவின் ராஜாவாக இருந்தார். இவருடைய காலத்துல தான் இந்த 478 473 இந்த காலகட்டத்தில் அவர் ஆட்சியின் மத்தியில் இருந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளதான் நம்ம படிக்கக்கூடிய இந்த எஸ்தர் புஸ்தகத்தினுடைய முழு சாப்டரும் 10 சாப்டர்ஸும் உள்ளுக்குள்ள இந்த காலகட்டத்துக்குள்ளதான் இது நடந்த சம்பவம். இந்த அகஸ்வேரு ராஜாவுடைய மகன் தான் அர்த்தசாஸ்டா. இவர் 464 423 வரைக்கும் பெர்ஷியாவின் மேல ராஜாவாக இருந்தார். இவருடைய காலத்துலதான் 458 எஸ்ரா எருசலேமுக்கு வந்தார். வந்து ஆலய ஆராதனை முறைகளை ஒழுங்குபடுத்தினார். 445 நெகேமியா அந்த ராஜா அனுமதியோடு வந்தார். வந்துதான் எருசலேமை சுத்தி மதில் சுவரை கட்டி மீண்டுமாக ஒரு ரிவைவலை, ஒரு குறைகள் எல்லாம் கலைந்து ஆராதனை முறைகளை திடப்படுத்தினார். இது நம்ம முன்னாடி எஸ்ரா நெகேமியாலாம் நம்ம படிச்சிருக்கிறோம். இப்ப இதுல இந்த எஸ்தர் புஸ்தகத்தை எழுதியது யார் அப்படிங்கிற குறிப்பு இந்த புஸ்தகத்துல எங்கேயும் கிடையாது. ஆனா இதை முருதக்காய் தான் இதை எழுதி இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஒரு யூத ஆராய்ச்சியாளர்கள், யூத வேத வல்லுநர்கள் எல்லாம் ஒரு குறிப்பாக சொல்றாங்க, அவர் தான் எழுதியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கும் வருஷா வருஷம் எருசலேமில் 12வது மாசம் 14-15 தேதியில பூரீம் அப்படிங்கிற ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க. அந்த பண்டிகை கொண்டாடுவதற்குரிய விளக்கமும் காரணமும் இந்த புஸ்தகத்துல தான் இருக்குது. எஸ்தர் புஸ்தகத்துல தான் இருக்குது. பூரீம் என்றால் அதுக்கு விசேஷமான அர்த்தம் ஒன்றும் கிடையாது. சீட்டு போடுறது, இதுவா அதுவா என்று பார்ப்பதற்கு சீட்டு குலுக்கி போட்டு ஒரு சீட்டு எடுத்து தேர்ந்தெடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சீட்டு போடுவதற்கு தான் அந்த காலத்துல பெர்சிய பாஷையில பூர் அப்படின்னு பேர். அந்த சீட்டு போடுதல் தான் இதில் ஒரு முக்கியமான ஒரு தேதியை முன்குறித்ததுனால அந்த பண்டிகைக்கு பூரீம்னு பேர் வச்சாங்க. இந்த பண்டிகை எப்படி வந்தது, என்ன, எதனால வந்தது, அதனுடைய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத எஸ்தர் விளக்குது. இந்த புஸ்தகத்துல முக்கியமான ஒரு பின்னால் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, முக்கியமாக பிசாசு ஆமான் என்கிற ஒரு மனிதன் மூலமாக நீ யூதர்களே, அதாவது இந்த இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரையும் இனப்படுகொலை செய்ய திட்டமிடுகிறான். ஒருவன் கூட உயிரோடு இருக்கக்கூடாது, இவங்களை எல்லாத்தையும் காலி பண்ண வேண்டும் என்று திட்டமிடுகிறான். ஆனா அதை எப்படி தேவன் அவன் பேரிலே அதை திருப்பினார் என்பதுதான் இதுல கூறப்படுகிறது. இது அவன் ஒருவன் செய்த முயற்சி கிடையாது. பிசாசு அநேக முறை இந்த முயற்சிகளை செய்திருக்கிறான். எகிப்திலே இஸ்ரவேலர் அடிமையா இருந்தபோது பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியில முதலைக்கு போடணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தான். அப்ப அந்த நதியில போட்டு ஒரு புள்ள பழைச்சு அந்த ராஜா அரண்மனையிலேயே வளர்ந்து திருப்பி பெரியவனானோன்னா முழு இஸ்ரவேல் வம்சத்தையும் எகிப்தை விட்டு வெளியே கொண்டு போனார் மோசே. பிற்பாடும் இதே ஒரு கதை தான். இந்த புஸ்தகத்திலும் அந்த இஸ்ரவேல் வம்சத்தை அழித்து விட வேண்டும் என்று முயற்சி செய்தான். ஆனா தோற்று போனான். இயேசு கிறிஸ்துவோட காலத்துல கூட தான் அவர் பிறக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த பட்டணத்துல இருந்த அந்த ஊருக்குள்ள இருந்த 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாத்தையும் கொலை செய்தான். ஆனாலும் ஆண்டவர் அவரை காப்பாற்றி வெளியே கொண்டு போனார். சமீப காலத்து கூட நமக்கு தெரிந்த வரை ஜெர்மனியை ஆட்சி செய்த ஹிட்லர் அந்த இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு தேசம் இருக்கக்கூடாது, ஒரு வம்சம் இருக்கக்கூடாது என்று அவர்கள் எவ்வளவு கொடுமையாக அழிப்பதற்கு முயற்சி செய்தார் என்பதை நமக்கு சரித்திரம் சொல்லும். ஆனாலும் ஆண்டவர் அவங்களை அழிய விடல. காரணம் என்ன? அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. இதுல இந்த எஸ்தர் புஸ்தகத்தை 4 பிரிவாக நம்ம பிரிக்கலாம். அதாவது முதல் பாகம் 1-2 அத்தியாயம். எஸ்தர் பெர்சியாவிலே ராணியாக ஆகிறாள். எஸ்தர் ராணியாக உயர்கிறாள். அது எப்படி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் 3வது சாப்டர் 4வது சாப்டர். இதுல ஆமான் என்கிற மனிதன்
ஒரு பிரதம மந்திரியினுடைய ஸ்தானத்திற்கு, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திற்கு உயருகிறான். அவன் யூதர்களை, இந்த இஸ்ரவேல் வம்சத்தை அழிப்பதற்காக ஒரு திட்டமிட்டு செயல் ஆரம்பிக்கிறான். இது 2வது சாப்டர். 3வது சாப்டர் 5, 6, 7, 3வது பிரிவு 5, 6, 7 சாப்டர்ல இந்த ஆமான் மேலே மொர்தெகாயும் எஸ்தரும் எப்படி ஜெயம் எடுத்தார்கள், அவனை மேற்கொண்டார்கள் என்கிற இதை இந்த 3வது பிரிவில் நம்ம பார்க்கலாம். 4வது பாகம் 8, 9, 10 அத்தியாயம். இந்த 8, 9, 10 அத்தியாயத்துல சத்துருக்களின் மேலாக யூதர்கள் எப்படி மேற்கொண்டு அவர்களை அழித்து தங்களை காத்து கொண்டார்கள். இது 4வது பகுதியில் வரும். இந்த புஸ்தகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு வசனம் நம்ம எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும். எஸ்தர் 4:14. மொர்தெகாய் எஸ்தருக்கு சொன்ன ஒரு குறிப்பு, நீ இக்காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்தில் உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று மொர்தெகாய் சொன்னது. இது நம்ம அனைவரும் ஒரு மனப்பாடமாக வைத்துக்கொண்டு, நம்ம மனசுக்குள்ள வைத்துக்கொண்டு, இந்த காலகட்டத்தில் நம்ம தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை நம்ம பார்க்கலாம். இதுல இந்த ஒவ்வொரு பிரிவாக நம்ம பிடிக்கலாம். முதல் பிரிவுல முதல் அத்தியாயத்துல பெர்சியாவினுடைய ராஜாவாகிய அகஸ்வேரு அவனுடைய ராணியாகிய வஸ்தியை டைவர்ஸ் பண்றார், புறமே தள்ளிவிடுறாரு, டைவர்ஸ் பண்றார். நம்ம பாஷையில சொன்னா டைவர்ஸ் பண்றார். இதுல நம்ம எஸ்தர் புஸ்தகத்துல 1வது அத்தியாயத்துல 1வது வார்த்தை ஒண்ணு வரும். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையிலும் 127 நாடுகளை அரசாண்ட அகஸ்வேரு. அந்த இந்து தேசம் அப்படிங்கிறது தான் இந்தியா தேசம். ஸோ இந்தியாவையும் அவர் ஆண்டார் அப்படின்னு ஒரு குத்து மதிப்பாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அன்றைக்கு இருந்த அந்த இந்து தேசங்கிற பேருக்கு இருந்த பகுதி வேற. நீங்க ஹிந்தியிலேயோ மராட்டிலேயோ பார்த்தா ஹிந்துஸ்தான் தேசம் முதல் அப்படின்னு தான் வரும், இந்தியா தேசம்னு வராது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இந்தியான்னு வந்துடும். இன்னைக்கு உள்ள அந்த பேரை அப்படியே அந்த இந்தியாங்கிற பேரை அப்படியே யூஸ் பண்றாங்க. உண்மையிலே சிந்து நதிக்கு மேற்கே இருந்த அந்த ஒரு பகுதி, இன்றைக்கு அந்த ஸ்டடியிலே ஒரு மேப்பு போட்டிருப்பான். அதில் அந்த பெர்சிய ராஜாவுடைய ஆளுகை எது வரைக்கும் இருந்ததுன்னு போட்டுருப்பான். அதில் பார்த்தீங்கன்னா சிந்து நதிக்கு அந்த பக்கம் தான் அவர் இருந்தார், இந்த பக்கம் அவர் வரல. இன்றைக்கு சிந்து நதிக்கு அந்த பக்கம் இருக்கிற பிரதேசம் கேட்டால் இன்றைக்கு பாகிஸ்தான் தான் அங்கே இருக்குது. இன்றைக்கு அந்த பிரதேசத்துக்கு பேர் பாகிஸ்தான். நீ உண்மையிலே எழுதுனா பாகிஸ்தான்ல இருந்து அவர் ஆண்டாருந்தா எழுதிருக்கணும். அந்த காலத்தில் அதுக்கு ஹிந்து குஷ் அப்படின்னு பேர். அதாவது சிந்து சமவெளி மக்கள் இருந்த ஒரு பகுதி, அந்த நதியை வைத்து முக்கியமாக இருந்தனால இந்து சமவெளி பகுதி அப்படிங்கிற பேர் இருந்தது. அந்த இந்து நதிக்கு, சிந்து நதிக்கு மேற்கே இருந்த பிரதேசத்தை ஹிந்து குஷ் அப்படின்னாங்க. அந்த பகுதி அப்படின்னு தான் வரும். அது அப்படியே இந்து தேசம்னாகி இந்து தேசம் இந்தியா தேசம் நமக்கு மாறி வந்து போச்சு. உண்மையிலேக்கிட்டு வரல. ஆனால் அலெக்சாண்டர் வந்தார் இந்த பக்கம், சிந்து நதியை தாண்டி வந்தோன்னு ஒரு சண்டை போட்டார். அதோட அவர் திரும்பி போயிட்டார். சண்டை போட்டு பிடிச்சதை எந்த ராஜா கையிலேயே ஜெயிச்சாரோ அவர் கையிலேயே கொடுத்துட்டு நீ ஆண்டு பாப்பா என்னையோட நீ பெட்டர்னு கொடுத்துட்டு போயிட்டார். அதோட அவர் முடிஞ்ச பண்ண இங்கே வரல. இது 1வது அத்தியாயத்தில் வரும். இதுல இந்த அகஸ்வேரு ராஜா ஒரு விருந்து கொண்டாடுகிறார். அந்த விருந்து எதற்காக கொண்டாடினார் என்கிற ஒரு சரித்திர வல்லுநர்கள் சொல்றாங்க. அவர் தன்னுடைய 127 நாட்டில் உள்ள முக்கியமான ஆட்களை அழைத்து, கிரேக்க தேசம் அப்பொழுது வளருகிறது, அதை ஜெயிப்பதற்காக யுத்தம் பண்ணுவதற்காக ஒரு திட்டங்கள் பிளான்கள் எல்லாம் போடுறாங்க. போட்டுக்கிட்டு முடிச்சுட்டு கடைசியாக ஒரு விருந்து கொண்டாடுகிறாங்க. அந்த விருந்து கொண்டாட்டத்துல ராஜா நன்றாக குடி போதையிலே தலைக்கேற நிலைமையில அவர் தான் சூழ இருக்கிற மத்தியில என் ராணியை போல அழகானவள் யாரும் கிடையாது, வேணா நீங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணியை வர சொல்லு அப்படின்னா ஆள் அனுப்பி வர சொல்றாரு. ஆனா குடிபோதையில் இருக்கிற மக்கள் மத்தியில் வருவதற்கு ராணி வர சம்மதிக்கவில்லை, வரமாட்டேன்ட்டான். ஏற்கனவே ஒரு குடிபோதையில் இருக்கிறாரு, கோபம் வேற வந்துருச்சு, என்ன பண்ணணும் அப்படிங்கிறாரு. அப்போ கூட இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆலோசனை சொல்றாங்க. ஐயா, இந்த சமாச்சாரம் மட்டும் வெளியே தெரிஞ்சு போச்சுன்னா
ராணியே ராஜாவை போடான்ட்டா, நீ என்னடா அப்படின்னு எல்லா பொம்பளைங்களும் அவங்க புருஷனை பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எந்த வீட்டிலையுமே புருஷன் கை ஓங்காது, பெண்கள் கை ஓங்கிரும். அதனால இதுக்கு சரியான ஒரு முடிவு எடுக்கணும். என்ன பண்ணணும்? இவ இனிமே ராஜாவுக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. என் முன்னாடி இனிமே வரக்கூடாது போங்கிறாள். நம்ம பாஷையில் சொன்னா டைவர்ஸ், இனிமே உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, வெளியே போ அப்படின்ட்டு வெளியே கிளப்பி விட்டார். இது வந்து முதலாவது அத்தியாயத்துல அந்த கதை எப்படி வந்ததுன்னு வருது. அதற்கப்புறம் ஒரு 4 வருடங்கள் கழித்து, அது இந்த இடைப்பட்ட காலத்துல தான் கிரேக்கர்கள் மேல ஒரு யுத்தத்துக்கு போனாருன்னு சரித்திரம் சொல்லுது. ஆனா அந்த யுத்தத்துல ஒரு தோல்வி அடைந்து ஒரு விரக்தியில தான் வராரு. வருகிற போது வீட்டுலயும் எம்டியா இருக்குது. அவர் வருத்தத்துல இருக்கிற போது கூட இருக்கிறவங்க ஆலோசனை சொல்றாங்க, அப்ப என்ன செய்ய, நாட்டில் இருக்கக்கூடிய கன்னி பெண்களை எல்லாம், அழகான கன்னி பெண்களை எல்லாம் எடுத்து அவர்களை சரீரத்தை சுத்தம் பண்ணி இன்னும் கொஞ்சம் அவங்கள அழகாகவும் சரீர ஆரோக்கியமாகவும் வைத்து ஒரு பியூட்டி கான்டெஸ்ட் வச்சு அதுல ராஜாவுக்கு யார் பிரியமா இருக்கோ அதை ராணியாக்குவோங்கிறாங்க. அந்த காலத்துல தான் எஸ்தர், முர்தகாய் இவங்கெல்லாம் அந்த பெர்சிய தேசத்துல செட்டில் ஆகி போயிட்டாங்க. இந்த முர்தகாயுடைய தாத்தா நேபுகாத்நேச்சர் சிறைப்பிடித்து வந்த முதல் சிறையிருப்புல கொண்டு வரப்பட்டவர். அவருடைய மகன் சொல்லி அவருடைய தாத்தா தான் அங்க சிறையிருப்புக்குள்ள வந்தவர். இவருடைய சித்தப்பா பொண்ணு, சித்தப்பா இறந்து போனாரு, அவருடைய பொண்ணு தனியா நிக்குது, அதை தன்னுடைய பெண்ணாக எடுத்து வைத்து வளர்க்கிறார். அந்த பெண்ணு தான் எஸ்தர். முர்தகாயினுடைய உண்மையான எபிரேய பேர் நமக்கு வேதத்துல கொடுக்கப்படவில்லை. முர்தகாய் என்பதும் ஒரு பாரசீக பேர் தான். காரணம், பாரசீகர்களுடைய முக்கியமான ஒரு வல்லமையான தெய்வத்தினுடைய பேர் முர்துக். முர்தகாய் அப்படின்னா முர்துக்குடைய ஊழியன் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். இரண்டால் எல்லாருக்குமே ஒரு 2 பேர் இருந்தது. தானியலுக்கு தெரியும், தானியலுக்கு ராஜா ஒரு பேர் வச்சாரு, தானியலோட 3 நண்பர்களுக்கும் வேற ஒரு பேர் வச்சாங்க. அதே போல இங்கிருந்து கொண்டு போனோம்னா அவங்களுக்கு பேரை மாற்றி வச்சிருவாங்க. அதே போல இவங்க போன போது வேற ஒரு பேர் வச்சுக்குவாங்க. ஒரிஜினல் எபிரேய பேர் வேற ஒன்று இருக்கும், ஆனால் பெர்சிய நாட்டுல காமனா எல்லா இடத்துலையும் பழக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்கும். அதுதான் அவங்களுடைய அந்த பேர். அந்த முர்தகாய் எஸ்தர் இருக்கிற போது எஸ்தரை வந்து ராஜாவு அரண்மனை கொண்டுட்டு போறாங்க. அவள் அங்க வைத்து ஒரு வருடங்கள் கழித்து ராஜா அவள் மேல் பிரியமா இருந்தனால இவள் தான் இனிமே ராணி என்று சொல்லி அவளை ராஜஸ்திரியாக, ராணியாக உயர்த்துகிறார். இது இந்த 2வது சாப்டர்ல வருது. இதுல கடைசியில ஒரு சின்ன குறிப்பு வருது. கடைசி ஒரு 3 வசனத்துல ஒரு சின்ன குறிப்பு வருது. 21, 22, 23ல. அப்பொழுது வந்து முர்தகாய் அரண்மனை வாசலிலே இருந்தார். நமக்கு தமிழ்ல வந்து அரண்மனை வாசலிலே இருந்தான் அப்படின்னு வந்துருது. ஆனா அது உண்மையிலே வந்து அரண்மனை வாசல் அப்படிங்கிறது வந்து ஆங்கிலத்துல மொத்தம் கிங்ஸ் டோர் அப்படின்னு வரும். கிங்ஸ் டோருங்கிறது வந்து வெறும் ஒரு கதவு கிடையாது. ராஜா அரண்மனைக்குள்ள வருவதற்கு முன்னாடி உள்ள முக்கியமான ஒரு பிரதேசம். அந்த இடத்துல அபிஷியல் ஒர்க்கும் நடக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கும் நடக்கும். அந்த ஸ்டாஃபுகளும் அங்க இருப்பாங்க. ஸோ ராஜா அரண்மனை வாசல்ல இருந்தாருன்னா அவர் அந்த கவர்மெண்ட்ல ஏதோ ஒரு போஸ்டிங்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க. வரவு செலவு கணக்குகள், யார் வந்தாரு, எங்கிருந்து வந்தாங்க போனாங்க, அந்த ரெக்கார்டு எழுதுறது வைக்கிறதெல்லாம் அங்கதான் நடக்கும். ஸோ அந்த ஒரு இடத்துல தான் அவர் இருந்தார். அப்ப ராஜாவை கொலை செய்வதற்கு 2 பேர் திட்டம் போடுறாங்கிறது அவருக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே இவர் இங்க இருந்து ரகசியமாக ஒரு தகவலை எஸ்தருக்கு அனுப்புறாரு. இவர் அங்க வேலை பார்க்க வந்து உட்கார்ந்தது காரணமே உள்ள இருக்கிற எஸ்தர் எப்படி இருக்கிறாள், அவளுடைய நலன்களை விசாரிப்பதற்காக. ஆனா சொல்லிட்டாரு, நீ என்ன வம்சம் என்ன கோத்திரம்னு யார்ட்டும் சொல்லாத அப்படின்னு தான் சொல்லி வச்சிருந்தாரு. அவளும் நான் என்ன கோத்திரத்தை சேர்ந்தவன்னு சொல்லல. அவரை விசாரிக்கிறதுக்காக இவர் உட்கார்ந்து இருந்தார். அப்ப அது தெரிஞ்சோடனே எஸ்தர் மூலமாக ஒரு ஹிண்ட்ஸ் கொடுக்குறாரு. எஸ்தர் அதை ராஜாவுக்கு அறிவிக்கிறார். ராஜா உடனடியாக அரண்மனையில் ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு இது செக் பண்ணு அப்படிங்கிறாரு. அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உண்மைதான், அவங்க கொலை செய்ய முயற்சி செஞ்சது உண்மைதான் அப்படின்னோன்னா அவங்கள கொலை செய்து தூக்கில போட்டு தொங்க போட்டுறாங்க. இது அந்த கடைசி சாப்டர் இதோட முடிஞ்சிருது.
இதற்கப்புறம் அடுத்தது சாப்டர், அடுத்த 2வது பாகம். இதுல ஆகான் அப்படிங்கிற ஒரு மனிதனை, ஆமான் அப்படிங்கிற ஆகாகியன், அவனை ராஜா கொஞ்சம் மேன்மைப்படுத்தி அவனை உயர்த்தி அவனை பதவி ப்ரொமோஷன் கொடுத்து கிட்டத்தட்ட செகண்ட் டு த கிங் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டுட்டு வர்றாரு. இந்த ஆமான் யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இந்த ஆமானுடைய பேரு ஆகாகியனாகிய ஆமான் கொடுத்துருக்கு. இந்த ஆகாகியன் யாரு அப்படிங்கன்னு பதியணும்னா, அதாவது ஆகாகினுடைய வம்சத்தை சேர்ந்தவன் ஆமான் என்கிறவன். இந்த ஆகாகியோட குடும்பத்தை சேர்ந்த ஆகாக் வம்சத்தை சேர்ந்தவன். இந்த ஆகாக் யாருன்னு தெரியணும்னா நம்ம 1 சாமுவேல் 15வது அத்தியாயத்துக்கு போகணும். அதுல சவுல் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக ஆகிறார். அப்பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு சொல்றாரு, 1 சாமுவேல் 15வது அத்தியாயத்துல 1, 2, 3 வசனத்துல சாமுவேல் சவுலை நோக்கி சொல்றாரு, உன்னை ஆண்டவர் ராஜாவாகிட்டாரு, இப்போ கர்த்தர் என்ன உன்கிட்ட அனுப்புனாரு, அவர் என்ன சொன்னாருன்னு கேளு. சேனையிலும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களை வழிமறுத்து செய்ய மனதில் வைத்திருக்கிறேன். இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் அப்படின்னு சொல்றாரு. இவர் சொன்னதை கேட்டுட்டு இவரும் யுத்தத்துக்கு போறாரு. ஆனா வீணா போனதெல்லாம் அழிச்சிடுறாங்க. ராஜாவை உயிரோட பிடிச்சிட்டு வந்துடுறாரு. அவர்களுடைய ராஜாவை உயிரோட பிடிச்சிட்டு வந்துடுறாரு. வீணா போனதெல்லாம் அழிச்சிட்டு நல்ல ஆடு மாடு அது இதெல்லாம் இவர் கொண்டுட்டு வந்துடுறாரு. ஆண்டவர் சொன்னது போல எல்லாரையும் சுத்தமாக அழிக்கவில்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்போது நான் சவுல ராஜாவாகன எனக்கு மனஸ்தாபமா இருக்குது, அதனால நான் இவனை விட்டுட்டு வேற ஒருத்தனை கொண்டு வருவேன் போ அப்படின்றார். அப்பதான் சாமுவேல் அவரை பார்க்க போறாரு. போறபோது கடவுள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கொண்டுட்டேன் பாருங்கிறார். அப்ப அந்த ஆடு மாடெல்லாம் என்னன்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, இல்ல கடவுளுக்கு பலி கொடுக்கறதுக்காக நல்லது உத்தமமானதெல்லாம் ஆளுங்க கொண்டு வந்துட்டாங்க, மத்த எல்லாம் அழிச்சு போட்டோம் அப்படிங்கிறாரு. அப்ப இவன் யாருன்னு கேட்கிறாரு. இவன் அமலேக்கருடைய ராஜா ஆகாக், அவன் பேரு தான் ஆகாக். அவனை சாமுவேல் அங்கே வெட்டி கொள்றாரு. இந்த ஆகாகனுடைய வீட்டுல அந்த ஆகாகுடைய வம்சத்துல குடும்பத்துல வந்தான் இந்த ஆமான். சோ இந்த அமலேக்கு வம்சத்துல சேர்ந்த இந்த ஆகாக் இவங்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் பகை எப்பொழுதுமே உண்டு. அதனாலதான் நமக்கு தெரியும், அவன் யூதர்களே முழுவதுமா அழிப்பதற்கு ஏன் முயற்சி செய்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவனை கொஞ்சம் உயர்த்துறாரு. இவனை எல்லாரும் கண்ட இடத்துல எல்லாம் இவனை பார்த்து வணங்கணும் அப்படின்னு ராஜா ஒரு கட்டளையும் கொடுக்குறாரு. எல்லாரும் அவனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. ஆனா மொர்தெகாய் அவனை வணங்குறது இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், இவன் ஆகாக்கு அம்மோன் வம்சத்தை சேர்ந்தவன், நான் இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவன், நான் இவனை பார்த்து வணங்க முடியாது அப்படிங்கிற ஒரு வணக்கம் செலுத்தல. அது அவனுக்கு கோபமாயிருது. பார்க்கறான், சரி இவனை மாத்திரம் அழிக்க வேண்டாம், இவன் ஆளுங்களே கம்ப்ளீட்டா காலி பண்ணுவான்னு சொல்லி அவன் ஒரு திட்டம் போடுறான். திட்டம் போட்டு ராஜா கிட்ட ஒன்று சொல்றான். மறைமுகமாக தான் பேசுறான், தெளிவாலாம் சொல்லலை. நம்ம தேசத்துல ஒரு வித்தியாசமான ஒரு ஜனங்கள் எல்லா இடத்துலையும் செதறி போயிருக்கிறாங்க. அவங்க பழக்க வழக்கம் எல்லாம் வித்தியாசம், நம்ம கல்ச்சருக்கும் அவங்க கல்ச்சருக்கும் வித்தியாசம். இன்னொன்னு, அரசனுடைய கட்டளைகளுக்கு அவங்க கீழ்ப்படுகிறதில்ல. அவங்களுக்குன்னு சொந்தமா நியாயம் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு சொந்தமான ஆராதனை வச்சிருக்காங்க, சொந்தமான வழிநடத்தல போறாங்க. என்னைக்கு இருந்தாலும் இது நம்ம நாட்டுக்கு இது கெடுதல். இப்ப என்ன பண்ணலாங்கிறார். நீங்க ஒரு நாள் சொல்லுங்க, இந்த கூட்டம் கொஞ்சம் தான் இருக்கு, இவங்களை அப்படியே காலி பண்ணிடுவோம், அந்த நஷ்டத்துக்கு ஈடாக நான் உங்களுக்கு வெள்ளியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. 10,000 தாலந்து வெள்ளியை கொடுக்குறேங்கிறார். இந்த 10,000 தாலந்து வெள்ளி அப்படிங்கிறது நம்ம கணக்குல இன்னைக்கு 375 டன் வெள்ளி, 3,75,000 கிலோ வெள்ளி நான் தாரேன். இது எங்க இருந்து தருவாரு? அவங்களெல்லாம் கொண்டுட்டு அவன் வீட்டில் இருக்கலாம் கொள்ளையடிச்சு எடுத்து கொண்டாந்து கொடுப்பாரு. இதை வச்சுதான் அவர் சொல்றாரு. ராஜாவும் யாரு என்ன எந்த விவரமும் கேட்கல.
ராஜா அப்படித்தான் குடி போதையில ஒய்ஃபை சொன்னாரு, மாட்டேன்னு சொன்னாங்க. என்னடா செய்யலாம்னா வெளியே டைவர்ஸ் நானுங்க டைவர்ஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் ஐயோ அப்படின்னு சரி எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல பொண்ணாப்ப தேடி பார்த்து எடுத்துக்கோ அப்படின்னாங்க. அழகான ஒரு பொண்ணு, இந்த பொண்ணை நான் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி தான் அவருடைய இது அவ்வளவுதான் கேரக்டர், அவ்வளவுதான். அவர் யாரு என்ன ஏதுன்னு கேட்கல, ரைட்டு அப்படின்ட்டாரு. அப்போ முத்திரை கொடுங்க அப்படின்னு முத்திரை போடுறாங்க. அப்போ தான் உட்காந்து ஒரு சீட்டு போடுறாங்க, என்னைக்கு இந்த காரியத்தை செய்யலாம் அப்படின்னு சீட்டு போட்டு எடுக்கிறாங்க. அந்த சீட்டு போடுறதில்ல, அந்த மாசத்தினுடைய 1ஆம் தேதியில உட்காந்து சீட்டு போடுறாங்க. ஆனா அந்த சீட்டு அந்த அந்த 12வது மாசத்துக்கு உழுவுது. 12வது மாசத்துக்கு உழுவுது. 11 மாதங்கள் கழித்து ஒரு தேதி உழுவுது. சரி, அந்த தேதியில எல்லாத்தையும் அழிச்சிடலான்ட்டு ராஜா பேரால இந்த யூதர்கள் எங்கெங்க இருக்கிறாங்களோ அவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் இந்த 12வது மாசம் 12வது தேதியில அவங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சுக்கலாம் என்று ராஜா கட்டளை கொடுக்குறாருன்னு எழுதி அனுப்பிச்சிட்டாங்க. இது விவரம் தெரிஞ்ச உடனே யூதர்கள் எல்லாம் கலக்கப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. இப்போ மொர்தெகாய் இதுக்காக அழுது உபவாசம் இருக்கிறாரு. எஸ்தர் கிட்ட ராஜா கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப எஸ்தர் சொல்றா, ராஜா கூப்பிடாம ராஜாவினுடைய பிரசன்னத்துக்குள்ள யாரும் போக முடியாது. கூப்பிட்டா தான் போகலாம். கூப்பிடாம நேரம் போனோம்னா அவங்களுக்கு ஒரே ஒரு பனிஷ்மெண்ட் மரண தண்டனை தான். ராஜாவா பார்த்து இறக்கப்பட்டு வா அப்படின்னு கூப்பிட்டால் ஒழிய அவங்க முடியாது. அதனால ராஜா என்ன இன்னும் கூப்பிடல, ராஜா கூப்பிடுறப்பதான் நான் போக முடியுங்கிறா. அப்பதான் அவர் சொல்லுகிறாரு, இந்த காலத்துல நீ மௌனமா இருந்துட்டேன்னா யூதர்கள் அழிஞ்சு போவாங்கன்னு கிடையாது, வேற யாரையாவது கொண்டு ஆண்டவர் அந்த காரியம் செஞ்சிருவாரு. ஆனா நீ அழிஞ்சு போவ. யாருக்கு தெரியும்? இந்த காரியத்துக்காகவே உன்னை கடவுள் அங்க கொண்டாந்து வச்சிருக்கிறேன்னு யாருக்கு தெரியும்? செய் அப்படின்னா அவ சரி ரைட்டு, 3 நாள் நானும் என்னுடைய தாதிகள் உபவாசம் பண்றோம், நீங்களும் உபவாசம் பண்ணுங்க, நான் ராஜாட்ட பேசி இதை பண்றேன் அப்படிங்கிறான். இதோட அந்த 2வது பாகம் முடியுது. 3வது பாகத்துல எஸ்தர் ராஜாவை பார்க்கறதுக்காக அரண்மனையில அவரு ஆலோசனை நடத்தி இருப்போது வாசல்ல நிக்கிறார். அவளை பார்த்த உடனே எஸ்தர் ராஜா உடனே செங்கோலை நீட்டி நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ உள்ள வந்த உடனே என்ன வேணும் உனக்கு, அதாவது ராஜா ஜனங்களுடைய குறைகள் கேட்குற மாதிரி உனக்கு என்ன வேணும், என்னை தேடி வந்திருக்கேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் தரேங்கிற போது அவ சிம்பிளா ஒரு காரியம் சொல்றாரு, நான் ஒரு விருந்து பண்றேன், அந்த விருந்துக்கு ராஜா நீங்களும் இந்த ஆமானும் வாங்க அப்படிங்கிற. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் ஆமானும் போறாங்க. ஆமானுக்கு ஒரு பெரிய பெருமை, ராஜாவுக்கு சமமாக ராணி என்னைய கூப்பிட்டுருக்க, வேற யாரையும் கூப்பிடல, நான் எவ்வளவு பெரிய ஆள் பார் அப்படின்ட்டு சாப்பிட்டு திரும்பி போறபோது பார்த்தா மொர்தெகாய் வெளியே வாசல்ல உட்காந்துருக்கான். வணக்கம் சொல்ல அவனுக்கு கோவம் வந்துருது. வீட்டுல போய் சொன்னோன்னு சொல்றாங்க, சரி 12வது மாசம்லாம் வேண்டாம், இப்பவே அவனை காலி பண்ணுவோம், ஒரு பெரிய கம்பம் நட்டி அதை தூக்கி தொங்க போட்டுருவோம். ஆனா ஹி வாஸ் அ கவர்மெண்ட் சர்வெண்ட், அரச அரண்மனையில தான் அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த டமாலும் கை வைக்க முடியாது ராஜா பெர்மிஷன் இல்லாம. அதனால ஒரு கம்பத்தை ரெடி பண்ணுவோம், நாளைக்கு ராஜாட்ட கேட்கறேன்ட்டு வந்துடுறோம். ஒரு பெரிய கம்பு 75 அடி உயரம், 75 அடி உயரத்துக்கு அவன் வீட்டுக்கு மேல ஒரு கம்பம் நட்டி இதுல தூக்கி தொங்க விட்டு எல்லாருக்கும் தெரியாது தொங்க விடணும்னு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்குள்ள இவங்க விருந்துக்கு வராங்க. ராஜா விருந்துல கேட்கிறாரு, எஸ்தர் ராஜாட்டிய உன்னுடைய விண்ணப்பம் என்னன்னு. அவ சொல்ற, நாளைக்கு நான் பண்ற விருந்துக்கும் நீங்க வாங்க, அப்ப நான் சொல்றேன் அப்படிங்கிற. சரி ரைட்டுன்ட்டு வந்துடுறாங்க. அன்றைக்கு இரவுலையும் ஒரு காரியம் நடக்குது. என்னன்னா ராஜாவுக்கு தூக்கம் வரல. தூக்கம் வரல என்னன்னா, தூக்கம் வராத நேரத்துல எதையாவது எடுத்து படிச்சா தூக்கம் வந்துடும். இதுக்காக அவர் என்ன சொல்றாரு, படிக்கிறதுக்கு என்ன, அந்த கவர்மெண்ட் ரெக்கார்டு புக் இருக்கும்ல, ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு வாடா, அது 2 பேரும் வாசி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேங்கிறாரு. தற்செயலாக அவன் எடுத்து வாசித்தது அந்த கவர்மெண்ட் ரெக்கார்டு புஸ்தகத்துல நலாகமம்னு வரும், மினிட்ஸ் புக்கு, நம்ம பாசல மினிட்ஸ் என்னன்னைக்கு என்ன நடந்து எழுதி வச்சிருப்பாங்க. அவன் வாசித்த பகுதி 2 பேரும் ராஜாவை கொலை செய்ய முயற்சி செய்ததை மொர்தெகாய் என்பவன் எச்சரித்தான். அவன் எச்சரித்ததை நாங்கள் செக் பண்ண போது அவர்கள் கொலை செய்ய முயற்சித்தது உண்மை என்று அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், ராஜா என்று காப்பாற்றப்பட்டார் அப்படின்னு ரெக்கார்ட்ல இருக்கு. உடனே இவர் கேட்கிறார்,
அந்த முருதக்காய்க்கு நம்ம ஏதாவது gift கொடுத்தோமா, நமக்கு ஏதாவது பதில் செஞ்சோமா, ராஜாவை காப்பாத்திருக்கானா ஏதாவது செஞ்சோமான்னா இல்லைங்க ஒன்றும் கொடுக்கலைங்கிறாங்க. அப்போ அவனுக்கு ஏதாவது பண்ணணும். சரி ரைட்டு, யார் வெளியே இருக்கா கூப்பிடு அப்படிங்கிறாரு. கரெக்டா ஆமான் அப்போ வந்து நிற்கிறார். ஏன் வந்து நிற்கிறாருன்னா, இந்த முருதக்காய் வந்து மோசமா இருக்கிறான், இவனை நான் தூக்கி போடணும்னு எனக்கு பெர்மிஷன் கொடுன்னு கேட்கறதுக்காக வந்து நிற்கிறான். உடனே ராஜா அவனை கூப்பிட்றா, சரியான நேரத்தில் நீ வந்தா உள்ளவா அப்படின்னு. அவர் உள்ள வந்தோன்னா ராஜா கேட்கிறாரு, நான் ஒரு மனிதனை கனம் பண்ண விரும்புகிறேன். ராஜா ஒருத்தனை கனம் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னு சொல்லு அப்படிங்கிறார். உடனே அவன் நினைச்சுக்கிறான், நான் தான் இப்போ ஹை பொசிஷன்ல இருக்கேன், என்னைத்தான் கனம் பண்ண விரும்புகிறார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராஜா ஏறுகிற குதிரையிலே, அவன் பட்டத்து குதிரையிலே அவனை உட்கார வச்சு ராஜாவுடைய வஸ்திரத்தை, அந்த ராஜாவுடைய அங்கியை அவன் போட்டுக்கொண்டு ராஜ கிரீடத்தை அவன் தலைமையில வைத்து ஊர்வலமாக கொண்டு போய் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு இப்படியே செய்யப்படும் அப்படின்னு சொல்லணும். இதுதான் ஒரு ஹையஸ்ட் ஒரு ஹானர் அப்படின்னு சொல்றாரு. உடனே ராஜா சொல்றாரு, சரி நீ சொன்னதுல ஒண்ணு கூட தப்பாகக்கூடாது, என்ன செய்ய, அந்த அரண்மனை வாசல்ல இருக்க முருதக்காயை கொண்டு போய் அந்த மாதிரி செய்யுன்னு சொல்லிடுறாரு. ஆமானுக்கு அப்பவே தூக்கி வாரி போட்ட மாதிரி ஒரு காரியம். வேற வழியில ராஜா கட்டளை செய்யணும், செஞ்சிட்டாரு. ராஜா குதிரையில ஒருவனை ஏற்றி பட்டத்து குதிரையில் ஒருத்தனை உட்கார வச்சு அவனை போகணும்னா he have authority to use the government military அப்படிங்கிறது தான். ராஜா வஸ்திரத்தை ஒருத்தனை உடுத்திட்டு போகணும்னா he can sit equal to the king அப்படிங்கிற அர்த்தம். ராஜ கிரீடம் அவன் தலைமையில வைத்து கொண்டு போனா அந்த அதிகாரம், இந்த ராஜாவுக்கு உரிய அதிகாரம் இந்த தேசத்துல அவனுக்கும் உண்டு அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். இது 3 காரியங்களும் அவனுக்கு செஞ்சுட்டாங்க. இப்ப ஆமான் வீட்டுக்கு போறாரு. என்ன இந்த மாதிரி ஆச்சான்னு பொண்டாட்டிட்ட ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாங்க. அப்போ அவன் பொண்டாட்டி சொல்றான், இந்த பாரு அவன் முருதக்காய் யூத வம்சம், அவனுக்கு கீழே நீ இறங்க ஆரம்பிச்சிட்ட, ஒரு காலத்திலையும் யூதனை கொல்ல முடியாது, அதனால உனக்கு கெட்ட காலம் வரப்போது, ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்றான். அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே 2வது விருந்துக்கு ஆளுங்க வந்து வாங்கய்யா விருந்துக்கு நேரமாச்சு வாங்கன்னு கூப்பிட வந்துடுறாங்க. ஆமானும் போயிடுறாரு. ஆமானும் ராஜாவும் எஸ்தருடைய 2வது விருந்துக்கு அடுத்த நாள் உட்கார்றாங்க. அப்ப எஸ்தர் கிட்டக்க ராஜா கேட்கிறாரு, சொல்லு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் நான் தருவேன் அப்படிங்கிறாரு. அப்ப அவ சொல்றா, ராஜ்யத்துல பாதியெல்லாம் வேண்டாம், என் உயிரை காப்பாத்துனீங்கன்னா போதும் அப்படிங்கிற. எனக்கு உயிரை மட்டும் காப்பாத்துங்க, ஏன்னா நானும் என்னுடைய வம்சமும் அழியும்படியாக நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறோம், அடிமையா வித்துட்டா கூட பரவாயில்ல, ஆனா எங்களை எல்லாத்தையும் கொலை பண்ண வேண்டும் என்று ஒருவன் திட்டம் போட்டுட்டான், நான் செத்து போனேன்னா ராஜாவே உமக்கு வரக்கூடிய நஷ்டம் ரொம்ப மோசம், அதனால தயவு செய்து என் உயிரை காப்பாத்துங்க, என் ஜனத்தோட உயிரை காப்பாத்துங்கன்னு கேட்கிறான். ராஜாவுக்கு பயங்கர கோபம். ஏன் ராணியை கொல்றதுக்கும் அவ சொந்தக்காரனை கொல்றதுக்கும் ஒருத்தன் முயற்சி பண்ணானா என் ராஜ்யத்துல, யாரா அவன்? ரொம்ப கோபத்தோட இருந்துச்சு கேட்கிறாரு. கேட்ட உடனே டக்குன்னு சொல்றாரு, வேற யாரும் கிடையாது, இந்த பக்கத்துல இருக்க அந்த ஆமான் இவன் தான் கையை காமிச்சிட்டான். ராஜாவுக்கு மிக பயங்கர கோபம். கோபத்துல என்ன பண்ணணும்னு தெரியாம அந்த உட்கார்ந்து இருந்த விருந்து மண்டபத்தை எடுத்துட்டு வெளியே போயிடுறாரு. நம்ம சிலரை பார்த்துருப்போம், கோபம் ரொம்ப உக்கியம் ஆகி போச்சுன்னா கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து போட்டு நொறுக்கி உடச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுபோல இவர் இந்த கோபத்துல வெளியே போய் இருக்கிறதுல ஏதோ ஒரு துவாம்சம் பண்ணிட்டு ரொம்ப வெறுவோட திருப்பி உள்ள வராரு. அப்போ ஆமான் வந்து எஸ்தர் கிட்டக்க என்னைய காப்பாத்துன்னு சொல்லி உயிர் பிச்சை வேணுங்கிறக்கா அவகிட்ட வந்து மன்றாடுகிறான். எஸ்தர் பயந்து வெளியே போன போது இவன் அவ உட்கார்ந்து இருந்த அந்த மெத்தையில, நம்ம போல இன்னைக்கு டேபிள் சேர்ல இன்னைக்கு விருந்து கிடையாது, ஒரு பெஞ்சு மாதிரி இருக்கும், மெத்தை போட்டிருப்பாங்க, அதுல உட்காந்து காலை நீட்டி உட்காந்துட்டு தான் தட்டுல வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மெத்தையில அவன் உளுந்து கிடக்குறான். ராஜா வந்து தப்பாக அர்த்தம் எடுத்துக்கிறார். நான் இங்க இருக்கிற இப்பவே என் ராணி இவன் பலாத்காரம் பண்றானா அப்படின்னு கோபத்தோட ஒரு வார்த்தை கேட்ட உடனே பக்கத்துல இருந்த சிப்பாய்கள் அவனை அப்பவே ஒரு அடி அடிச்சு அவன் மூஞ்ச மூடி தூக்கி வெளியே போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவன் பேச முடியாது. அப்ப ராஜா கேட்கிறாரு என்ன அப்படின்னா, பக்கத்துல இருந்து ஒருத்தன் சொல்றான், நேத்து நீங்க ஒருத்தர் ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனை இப்படித்தான் செய்வார்னு ஒருத்தர் சொன்னீங்க இல்லையா,
அவனை தூக்கி போடுறதுக்காக 75 உயரத்துல ஆமான் தான் வீட்டுல ஒரு கம்பு நட்டி வச்சிருக்காங்கிறார். எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துனது போல அவன் சொல்லிட்டான். ராஜாவுக்கு இதுவும் கன்ஃபார்ம் ஆயிருது. முதல்ல இவனை தூக்கி அதில் தொங்க போடு அப்படின்ட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை எல்லாத்தையும் கொல்லு அப்படிங்கிறார். அப்ப எஸ்தர் திருப்பி கேட்குறான், அவனை கொண்டுட்டீங்க, பட் என்னுடைய அழிவுக்கு காரணம் உன் கையால முத்திரை போட்டு போயிருச்சு, ஊர் போறான், நான் என்ன பண்ணுவேங்கிறாரு. அப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படிங்கிறோன்னு முருதக்காயை கூப்பிட்டு கொண்டாட சொல்றாரு. இவர் தான் இன்னாருன்னு சொன்னானோ உறவு சொன்னானோ அவன் என்ன சொல்றான், ஆமான் கையில இருந்த அந்த மோதிரத்தை, முத்திரை மோதிரத்தை, ஒரு பிரதம மந்திரிக்குரிய ஸ்தானத்தை எடுத்து இவனுக்கு கொடுத்து, நீ அவன் இடத்துல நீ தான் இருப்ப, அவன் வீடு வாசல் எல்லாம் ராணிக்கு கொடுத்துட்டேன், இதில் நீ வச்சுக்கோன்னு கொடுத்துறாரு. கொடுத்த உடனே அவர் என்ன செய்யறாரு, நீங்க இன்னொரு லெட்டர் எழுதி எல்லாத்துக்கும் அனுப்புங்க. இதே 12வது மாசம் 12ஆம் தேதியில யூதர்கள் தங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சத்துருக்களை மேற்கொள்ளும்படியாக அவங்களுக்கு இதை திருப்பி 2வது ரிவைஸ்ட் ஆர்டரா கொடுங்கிறார். உடனே அந்த 2வது ஆர்டர் கொடுத்து அதை தேசம் எல்லாம் அனுப்புறாங்க. அதே அந்த 12வது மாசத்துல சூசான் அரண்மனையில், பெர்சியா அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த ஆகாக்கினுடைய வம்சத்தை சேர்ந்தவங்க, அவன் ஃப்ரெண்டு, அவன் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் காலி பண்றாங்க. முழு பெர்சிய தேசத்துலயும் அந்த ஆளுங்களை எல்லாம் காலி பண்றாங்க. இது 3வது பகுதியில் வரும். 4வது பகுதியில் இந்த தேசம் எங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நாள் உட்காந்து அவங்களுக்கு விரோதமா எழுமுறவங்களுக்கு கொள்றாங்க. அதுல அநேகர் என்ன பண்றாங்க, அதுல ஒரு வார்த்தை சூசகமா பயந்து போய் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். ஐயா என்னை கொல்லாத, நான் உன் கடவுளை ஏத்துக்கிறேன், உன் இதுல வந்துக்கிறேன், என்னை கொன்றாத அப்படின்னு சொல்லி விரோதமாயிருந்த நிறைய பேருங்க இவங்க இதை ஏத்துக்கிட்டு உள்ள வந்துட்டாங்க. அன்பின் நிமித்தமாக மனம் திரும்பியோ வரல, இது ஒரு மிகப்பெரிய தவறு தான். ஆனால் நிறைய பேர் உங்களுக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. இதுதான் இந்த கதை. இந்த கதையை எழுதி எல்லாத்துக்கும் அனுப்பி அந்த 12வது மாசம் 13-14 தேதியில வருஷம் தேவன் நம்மை அழிவிலிருந்து காத்தார் என்பதற்காக பூரீம் அப்படிங்கிற ஒரு பண்டிகையாக கொண்டாடணும் அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்ணி கொண்டுட்டு வர்றாங்க. இன்றைக்கும் அந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் இல்லாம பழைய ஏற்பாட்டில் கொடுத்த அந்த ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் இல்லாம இது எக்ஸ்ட்ராவாக கடைசியாக ஒரு ஃபெஸ்டிவல். இதனுடைய நோக்கம் என்னங்கிறது இங்கே வருது. இந்த புஸ்தகத்துல திட்டமிடாமல் தற்செயலாக நடந்த சில சம்பவங்கள் உண்டு. ஆனால் அதேதான் முக்கியமான நேரத்தில் திருப்பு முனையாக அமைஞ்சு போச்சு. அது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். குடிபோதையில ராஜா தன் மனைவியினுடைய அழகை பிறருக்கு காண்பிக்க விரும்பி அழைத்தது, அவள் வர மறுத்தது. அந்த விருந்து அஜெண்டாவிலே அது கிடையாது. தற்செயலாக நடந்து ரிசல்ட் மோசமா போனது 1. 2, எஸ்தர் அப்பொழுது கன்னிமாடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு ராஜா அவளை தனக்கு பிரியமானவளான ராணியாக உயர்த்தினது தற்செயலாக நடந்த ஒரு காரியம்தான். இது யாரும் திட்டமிட்டு முயற்சி பண்ணியும் நடக்கல. 3வது, ராஜாவை கொலை செய்ய 2 பேர் திட்டம் போட்டாங்க. இது தற்செயலாத்தான் முருதகாய்க்கு தெரிஞ்சது. அவன் அதை எஸ்தர் மூலமாக ஒரு எச்சரிப்பு கொடுத்தான். இதுவும் தற்செயலாக நடந்த ஒரு சம்பவம் தான். யூதரை அழிப்பதற்காக ஆமான் சீட்டு போட்டான். எப்ப சீட்டு போட்டான்னா ராஜாவுடைய 12வது வருஷத்துல முதல் மாசத்துல சீட்டு போட்டான். ஆனா அந்த சீட்டு உளுந்த மாசம் 12வது மாசம், 11 மாசம் தள்ளி 12வது மாசம் உளுந்தது. அதனால இடையிலே இந்த சம்பவங்கள் நடைபெறுவதற்கு அவர்களுக்கு ஒரு நேரம் இருந்தது. இது டக்குன்னு 1வது மாசம் இல்லாம 2வது மாசமா இருந்தா 2ஆம் மாசம் ஒரு வேலையை செஞ்சிருப்பாங்க. 11 மாசம் கேப் தள்ளி உளுந்தது. இது ஒரு காரியம். எஸ்தர் வீட்டுல விருந்து சாப்பிட்டு போன ராஜாக்கு அன்னைக்கு ராத்திரி தூக்கம் வரல. அந்த தூக்கம் வராத போது அவர் படிக்கிறதுக்கு ஒரு புஸ்தகம் கேட்டாரு. அது கரெக்டா முருதக்காய் என்ன காப்பாத்தினக்கு என்ன செஞ்சாங்கிறது கரெக்டா. இது எல்லாமே தற்செயலாக நடந்ததுதான். இதெல்லாம் முடிகிற போது முருதக்காயை கனப்படுத்த வேண்டும் அப்படின்னு ராஜா நினைச்சுக்கிட்டு இருக்கிற போது அவனை தூக்குல போடணும்னு கேட்டு ஆமான் அவர்கிட்ட ஆர்டர் கேட்கறக்க அரசர் சாந்திக்கு வந்தான். அதுவும் தற்செயலாக நடந்ததுதான். இப்படி தற்செயலாக நடந்த சம்பவங்கள் அநேகமாக இதில் உண்டு. மனித கண்ணோட்டத்துல பார்த்தா இதெல்லாம் தற்செயலாக நடந்தது. ஆனால் உண்மையிலே இவைகள் அனைத்துமே தேவனால
திட்டமிடப்பட்டு நடந்த ஒரு காரியம். நன்றாக தெரிஞ்சுக்கணும், அவர் தான் இன்றைக்கு நம்மளுடைய தேவன். அவருக்கு தெரியாமலோ அவரை மீறியோ நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. அது நம்ம கேரண்டியாக இருக்கலாம். இதுல மறைமுகமா இருக்கக்கூடிய இன்னொரு காரியம், முக்கியமான காரியம்னா, இந்த எஸ்தர் ராஜாத்தினுடைய கதை இந்த அகஸ்வேருடைய காலத்துல ஆரம்பிச்சது அல்ல. இதனுடைய ஆரம்பம் எங்க இருக்குன்னா, யாத்ராகமம் 17வது அத்தியாயத்துல வருது. யாத்ராகமம் 17வது அத்தியாயத்துல 8ல இருந்து 16 வரைக்கும் நம்ம படிச்சு பார்த்தா அந்த சம்பவங்கள் நம்ம படிச்சிருப்போம். அதற்கு இதுக்கும் தொடர்பு நமக்கு தெரியாது. இஸ்ரவேலர்கள் எகிப்தில இருந்து தேவனால் விடுவிக்கப்பட்டு வெளியே வந்த போது, இந்த 17வது அத்தியாயத்துல 8வது வசனத்துல இருந்து, அமலேக்கர் ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ண, நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். அந்த கதை நமக்கு தெரியும். ஆரோனும் ஊரும் மோசை கூட போனாங்க. மோசை கையை வைத்து ஜெபம் பண்ணும் போது யோசுவா ஜெயம் கொண்டான். அவன் கையை தாழ விட்டு ஜெபத்தை நின்ன போது சத்ரு ஜெயம் கொண்டான். இது நமக்கு தெரியும். ஆனாலும் ஆரோனும் ஊரும் சப்போர்ட் கொடுத்தாங்க. மோசை சாயங்காலம் வரைக்கும் கையை உயர்த்திக்கிட்டே நின்னாரு. யோசுவா அவர்களே ஜெயம் கொண்டான். அதுல 14வது வசனத்துல வருகிறது, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீர் ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்றார். இந்த அமலேக்குக்கும் இஸ்ரவேலருக்குரிய போராட்டம் இங்கதான் ஆரம்பிச்சது. அமலேக்கு வேற யாரும் கிடையாது, அம்மோன் வம்சத்தை சேர்ந்தவன் வேற யாரும் கிடையாது, லோத்தோடைய மகன். லோத்துக்கு அவன் மகள் மூலமாக பிறந்த மகன். மூத்தவன் மோவாப், 2வது மகன் மூலம் பிறந்தவன் அம்மோன். இந்த அம்மோனுடைய வம்சம் தான் இந்த அம்மோனியர், அமலேக்கியர். இவங்க இதை என்ன பண்றாரு, இந்த உடன்படிக்கை புஸ்தகம் கொடுத்து தேவன் இவர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிற போது உபாகம புஸ்தகத்துல அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார் தேவன். உபாகமம் 25ல 19வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன் சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் ஏறாதபடி அழிய பண்ண கடவாய், இதை மறக்க வேண்டாம் அப்படின்னு கட்டளை அவன் கொடுக்குறாரு. அதனாலதான் சவுல் முதல்ல ராஜாவானவன்னு அவனுக்கு சொல்றாரு, இந்தா இதை நீ போய் செஞ்சுட்டு வா அப்படிங்கிறாரு. எவ்வளவோ காலகட்ட இடைவெளிகள் தான், ஆனாலும் ஆண்டவர் மறக்கவே இல்லை. நீ போய் அவனை அழிச்சிட்டு வாங்குறாரு. ஆனா இவன் போய் முற்றுமாக அழிக்கவில்லை, ராஜாவை மட்டும் பிடிச்சிட்டு வந்தான். ராஜாவை அந்த காலத்துல எதுக்காக உயிரோடு பிடிச்சிட்டு வருவாங்கன்னா, ராஜாவை விடுவின்னு சொல்லி ஒரு பணைய தொகை கேட்டு அந்த தேசத்து மக்கள்லாம் வருவாங்க, நாங்க இவ்வளவு பொண்ணு இவ்வளவு வெளியே தரையா, எங்க ஆளை விட்டுறியா அப்படிம்பாங்க. அதை வாங்கிட்டு விட்டுருவாங்க. இதுக்காகத்தான் அவன் கொண்டு வந்தான். அதனாலதான் சாமுவேல் அங்கே அவனை வெட்டி கொண்டுட்டாரு. ஆண்டவர் கொல்லுனாரு, என்ன கொண்டு வந்தானு. அந்த ஆகாகினுடைய வம்சத்துல வந்தவன் தான் இந்த ஆமான். அது மாத்திரமல்ல, சாமுவேல் புஸ்தகம் நல்லா வாசித்தாலே சவுல் கடைசியாக யுத்தத்துல தன்னைத்தானே குத்தி கொண்டு சத்ரு கையில அறியாம நானே குத்தி கொண்டு விழுந்த போதும் சாகல. அப்போது பக்கத்துல ஒருத்தனை சொல்றான், எனக்கு உயிர் போகாம வேதனை இருக்கு, வெட்டி கொண்டுருனா அவனை வெட்டி கொன்னவனும் ஒரு அமலேக்கியன் தான். ஆனா இதை இந்த ஜனங்கள் மனசுலயே வச்சிருந்தாங்க. பிற்காலத்துல ராஜாக்கள் காலத்துல, யூதோட ராஜாக்கள் காலத்துல கூட இந்த அமலேக்கர் சுத்தி இருக்கிற இடத்துல இருக்கும்போது அவன் அடிச்சு விரட்டிட்டு அவன் ஏரியாவெல்லாம் பங்கு கையில எடுத்துக்கிட்டாங்க. நீங்க 1 4ஆம் புஸ்தகத்துல 4வது அத்தியாயத்துல படிச்சா 41, 42, 44 வசனங்கள் எல்லாம் வரும். அமலேக்கரில் தப்பி மீதியா இருக்கிறவர்களை மடங்கடித்து இந்நாள் வரை இருக்கிறவரை அவர்களை விரட்டி விட்டு அங்கே குடியேறினார்கள். அவனை பக்கத்துல எங்க குடியிருக்கூடாது விரட்டி விட்டு குடியேறினாங்க. இது 4ஆம் புஸ்தகம். இந்த சண்டை அப்படியே தொடர்ந்து எங்க வரைக்கும் வருது பாருங்க. இப்ப எஸ்தர் மொர்தெகாய் காலத்துல முடிவுக்கு வந்தது. அவன் இவர்களை அழிக்க முயற்சி செய்தான், ஆனால் தேவனும் இவர்களை கொண்டு அவனை சுத்தமாக அழித்தார். இதுல ஒரு வேடிக்கையான ஒரு குறிப்பு என்னவென்றால், இந்த அமலேக்கை அழிக்காம விட்டு விட்டு வந்த சவுல் பென்யமீன் வம்சத்தை சேர்ந்தவன். ஆனா
இவனை அழிப்பதற்கு முழு முனையாக நின்ற மொர்தெகாயும் எஸ்தரும் பென்யமீன் வம்சத்தை சேர்ந்தவங்க தான். ஒரு பென்யமீன் முடிக்காமல் விட்டதை அடுத்த பென்யமீன் முடிச்சான். சோ இதுல நம்ம தேவன் பின்னாடி எப்படி செயல்படுகிறார்? ஏன்னா ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆதியாகமம் 12 3வது வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களே நான் சபிப்பேன். அதனால அந்த ஆபிரகாமுடைய சந்ததி எகிப்திலிருந்து வந்தபோது அவனுக்கு விரோதமாக வந்தவனை ஆண்டவர் நான் அழிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணார், முடிச்சு காட்டினார். வாக்கு மாறாத தேவன், உடன்படிக்கையில் உண்மை உள்ள தேவன் அவர். நம்ம அது புரிஞ்சு நடக்கணும். புரியாம மனுஷ கண்ணோட்டத்துல போனதுதான் சவுல் செஞ்ச தப்பு. அந்த தப்பு பண்ணக்கூடாது. புதிய ஏற்பாட்டுல நமக்கு வேதம் ஒரு காரியத்தை விளக்கமாக சொல்லுகிறது. நம்ம நிறைய தடவை படிச்ச வசனம் தான். ரோமர் 8வது அத்தியாயத்துல 28வது வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். 2 காரியம்தான். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவனாக இருக்கணும், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவனாக இருக்கணும். இது 2 எப்படி வரும்னா தேவனோடு உடன்படிக்கை பண்ணுவதன் மூலமாகத்தான். அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் நமக்கு வரும். கலாத்தியர்ல பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுகிற போது சொல்கிறார், கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஆபிரகாமினுடைய சந்ததியாக இருக்கிறோம், ஆபிரகாமினுடைய வாக்குத்தத்தத்திற்கும் ஆசீர்வாதத்துக்கும் வாரிசாக உடன் சுதந்திரராக இருக்கிறோம் அப்படிங்கிறார். இந்த கிறிஸ்து பிறக்காமல் தடுப்பதற்கு பிசாசு ஆதி காலத்திலிருந்து இந்த ஸ்திரீயின் வித்து உன்னை அழிப்பான் அப்படின்னு சொன்ன போதே அந்த ஸ்திரீக்கு பிறந்த முதல் மகனை கொண்டு 2வது மகனை கொலை செய்தான். அப்படியாக அந்த வம்சத்தை அழிப்பதற்காக நிறைய முயற்சிகள் எடுத்துக்கொண்டே வருகிறான். இன்றைக்கும் கூட நிறைய பேர் அதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா இஸ்ரவேல் என்கிற ஒரு ஜனம், யூதர்கள் என்கிற ஒரு இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு. மற்ற நிறைய ஜாதிகள் எங்க போனாங்கன்னு தெரியல. ஆனா அந்த ஜாதிகள் இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்குது. அந்த தேசமும் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஜீவிக்கிற தேவன், உண்மையுள்ள தேவன், அந்த தேவன் என்னுடைய தேவன். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆனா அவருக்காக அவர் சொன்னதை எல்லாத்தையும் நான் செய்யணுமா இல்லையா? அதுதான் இங்கே கேள்விக்குறி. அவருடைய ஒரு பக்கத்தை நம்ம இதுல பார்த்தோம். மறைமுகமாக ஆண்டவர் எவ்வளவாக எப்படியோ ஒருக்கன் ஏதோ விரோதமா செஞ்சான். ஆனா அவனை கணக்கு வைத்து கொண்டே இருந்து அவனை அழிக்கிறதுக்கு நேரமா தர, அந்த ஜனங்களை அழிப்பதற்காக பிசாசு அவனை எழுப்பின போது அவன் மேல எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு அங்க ராணியா மேல உண்டு வச்சுட்டார். ஆமான் எழுந்திருப்பதற்கு முன்னக்கூடிய எஸ்தரை ராணியாக்கி வச்சுட்டார். அவர் திட்டமிட்டு, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு பகுதியும் அவருடைய திட்டத்துக்கு உள்ளதான் இருக்குது. அவருடைய திட்டத்தை கேட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்பதை கேட்டு அவர் சித்தத்தின்படி நாம் நடக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நம்முடைய நன்மைக்கு தான். அது எதுவாக இருந்தாலும் சரி. நன்மைன்னு ஒண்ணு நல்லதை மாத்திரம் நினைக்கிறோம், அப்படி இல்லை. யோபுனுடைய மனைவி கேட்டபோது யோபு அவர் மனைவிக்கு சொன்ன பதில் இதுதான், தேவனுடைய கையிலிருந்து நன்மையை அனுபவித்த நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமோ அப்படின்னாரு. அவர் புரியல, ஏன் என்ன நடக்குன்னு தெரியல. ஆனா அது ஆண்டவர் அனுமதித்து தான் நடக்குதுங்கிற மாத்திரம் அவருக்கு தெரியும். அவர் அனுமதிச்சு வந்தா நான் ஏத்துக்கணும்ல அப்படிங்கிறார். ஆனா நமக்கு இங்கே புதிய ஏற்பாட்டில் வேதம் தெளிவா சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு நீ அவரிலே அன்பு கூறுகிறவனாக இருந்தால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஒன்று கூட உன் தீமைக்காக கிடையாது. இப்ப தெரியும், கஷ்டமா பாடுகளா தெரியும். ஆனா அது ஒரு நன்மைக்காக, ஒரு பெரிய நன்மைக்காக ஆண்டவர் அதுக்கு பின்னாடி வச்சிருப்பார். அப்பேற்பட்ட கடவுள் நம்முடைய கடவுள். இன்னும் அதிகமாக நம்ம ஆண்டவரை குறித்து அறிவோம், ஆண்டவரை இன்னுமாக நேசிப்போம். இந்த புத்தகங்களை வாசிப்பது முக்கியமாக என் தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு கர்ஷனை உள்ளவராக இருக்கிறார் தெரிந்து அவரை இன்னும் அதிகமாக நாம நேசிப்போம். அவருடைய அன்பிலே வளருவோம். அவர் சொல் கேட்டு அவர் சித்தம் செய்து
அவருக்கு ஒரு மகிமையும் கனத்தையும் துதியும் கொடுத்து அவர் மனதில் ஒரு சந்தோஷத்தை கொடுப்போம். தகப்பனுக்கு பிள்ளை வேலை செய்வதைப் போல, குமாரன் தன் தகப்பனுக்கு அடங்கி அவனுக்கு பிரியமான வேலை செய்வதைப் போல நம்ம அவர் சொல்படி கேட்டு வேலை செய்வோம். அவருடைய மனதில் சந்தோஷத்தை, ஏன்னா இன்றைக்கு காலகட்டமும் கொஞ்சம் மோசமான ஒரு காலகட்டம் தான். ஆனா அவர் அனுமதி இல்லாம, அவருக்கு தெரியாமலே எதுவும் நடக்கலை. இந்த தேசத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களுடையும் அவர் கரம் இருக்கிறது. எல்லா தேசங்களிலும் முழு உலகத்திலும் என்னென்ன காரியங்கள் நடக்குதோ எல்லாத்துக்கும் பின்னாடி அவருடைய கரம் இருக்கிறது. ஆனா நம்முடைய ஜனங்களே அதிலிருந்து மீட்டு தருவதற்காக காத்து கொள்வதற்காக வாக்கும் கொடுத்திருக்கிறார். அவரை இருக பற்றி பிடித்துக் கொள்வோம். இத்தோடு இன்றைய நாளினுடைய இந்த வேத பாடம் முடிந்தது.